வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் டாடா நெக்ஸானோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, டிரைவிங் டைனமிக்ஸ் எப்படி இருக்குது, அதுவும் இல்லாமல் இதோட ரியல் டைம் மைலேஜ் எப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யூசர்கிட்டேருந்து டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அந்த வீடியோவில் நான் இது வரைக்கும் இந்த காரில் இருக்க எக்ஸ்டீரியர் இன்டீரியர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பா. இப்போ நம்ம 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் நெக்ஸானோட பெட்ரோல் இன்ஜின் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த காரில் முதல்ல நான் ஏறினோடனே கவனித்தது என்னென்னா, இந்த காரில் இருக்க இன்சுலேஷன் தான் ரொம்பவுமே சைலண்ட்டாக இருக்குது. அவுட் சைடில் இருக்க ரோட் நாய்ஸோ சரி, ஹார்ன் சவுண்டு கூட ரொம்ப பீப் ஆகலை. நம்ம உள்ளே இருக்கவங்க என்ன பேசுகிறோமோ அதுதான் கேட்குது. அது தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளோயரோட சவுண்டு கேட்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா நம்ம ஒரு கார் வாங்குகிறோன்னா அந்தளவுக்கு ஆனால் குவாலிட்டியை ஒரு 10 to 15 lakhsக்குள்ளே ஒரு பட்ஜெட்டில் ஒரு காரில் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவாக நினைக்கிறேன். பட் இதுலேயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னு இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இந்த காரில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் இன்ஜின். பட் இது ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின்னு. 3 சிலிண்டர் இன்ஜின்னாலே நமக்கு எல்லாருக்குமே தோன்றது என்னென்னா, ஒரு கேபின்குள்ளே சவுண்ட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதான் தோணும். பட் இந்த காரில் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது இந்த 3 சிலிண்டர்லேருந்து பெருசாக நாய்ஸ் உள்ளே வரவே இல்லை. முக்கியமாக நாய்ஸ் எப்போ வருதுன்னா, நம்ம ஹையர் ஆர்பிஎம்மில் ரொம்ப ரெவ் பண்ணி ஓட்டும் போது கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் நாய்ஸ் இருக்குது கண்டிப்பாக. பட் லோவர் ஆர்பிஎம்மில் ரொம்ப காமாக இருக்குது, கம்போஸ்டாக இருக்குது. அதேமாதிரி இந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி இப்போ பேசலாம். இப்போ இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா 120 PS பவரும் 170 Nm டார்க்கும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த காரோட 1.3 டன் வெயிட்னால ஸ்போர்ட்டியாக ஓட்டுறவங்களுக்கு நம்ம எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸ்போர்ட்ஸ் மோடில் நான் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது 0 to 100 11.5 செகண்டில் அட்டைன் பண்ணிச்சு. டாப் ஸ்பீடு 180 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய யூடியூப் சேனலில் நான் 190 வரையுமே ரீச் பண்ணுறதை பார்த்தேன். இப்போ இந்த காரை நான் 140 வரையுமே ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் முக்கியமாக சொல்லணுன்னா 100 to 120 ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப செட்டில்டாக ட்ரைவ் பண்ண முடிஞ்சுது. மைலேஜ்லுமே ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம 120 வரையுமே ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதேமாரி டர்போ பார்த்திங்கன்னா ஒரு 2000 RPMமில் அழகாக கிக்கின் ஆகுது. கிக்கின் ஆகுறது சில கார்ஸில் எவிடெண்ட்டாக தெரியும். அந்த மாதிரிலாம் தெரில. கிக்கின் அப்படியே லீனியராக பவர் உள்ளே தெரியுது. அதற்கு காரணம் இந்த காரோட கியர் பாக்ஸ் தான். இந்த காரில் இருக்க கியர் பாக்ஸ் பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு 2 கீரு நல்ல ஷார்ட்டான கீரு. ஸோ நம்ம ஹில்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணுறோம், இல்லை ஒரு ஆஃப் ரோடில் ட்ரைவ் பண்ணுறோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த 3rd கியர்லேருந்து 6th கியர் வரையுமே ஒரு லாங்கான கியர்ஸ் தான். 3rd கியரில் 60 to 100 ட்ரைவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிட்டியில் மோஸ்ட்லி 2nd and 3rd கியரில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கியர்ஸ் இன்கேஸ் ஷார்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜினாக நமக்கு ஃபீல் ஆகிருக்கும். பட் கியர்ஸ் எல்லாமே லாங் கியர் 3rd கியர்லேருந்து அப்படின்றதுனால ஒரு லீனியர் பவர் காராக இருக்குது. பேசஞ்சர் அண்ட் டிரைவர் 2 பேருக்குமே ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவிங் கிடைக்குது. லாங் டிரைவ்லாம் நம்ம போகிறோன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கார் ட்ரைவ் பண்ணும்போது. மொத்தமாக 3 டிரைவிங் மோடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்கனாமி மோடில் வச்சு ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். எக்கனாமி மோடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ரொம்ப லீனியராக இருக்குது. ஏற்கனவே இந்த காரோட பவர் லீனியராக தான் இருக்குது. அதுவும் எக்கனாமி மோடில் பார்த்தோன்னா ரொம்ப லீனியராக ஃபீல் ஆகுது. முக்கியமாக சொல்லணுன்னா, நம்ம ஹில்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணும்போது இந்த எக்கனாமி போட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம சிட்டி ஆர் ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் போட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் நம்ம கேஷுவலாக நம்ம சிட்டிஸ்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம், நமக்கு மைலேஜ் தான் மெயின் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக எக்கனாமி மோடில் ஓட்டலாம். அடுத்து சிட்டி மோடு பார்த்தோன்னா பவர் ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கிற மாதிரி ஃபுல் பவரும் இல்லாமல், எக்கனாமி மோடில் மாதிரி லோ பவரும் இல்லாமல் நல்லா மாட்ரேட்டாக கொடுத்துருக்காங்க. சிட்டி மோடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேஜராக அந்த டிரைவிங் மோடு தான் நம்ம இந்த கார் வாங்கினாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த காரில் இருக்க ஸ்போர்ட்ஸ் மோடு சூப்பராகவே இருக்குது. கம்பேர்ட் டு சிட்டி மோடு நல்ல பவர் ஃபீல் ஆகுது. நம்ம முக்கியமாக சொல்லணுன்னா, அந்த ரெவ் பண்ணும்போது கண்டிப்பாக பவர் ஃபீல் ஆகுது. இந்த காரு ஒரு எஸ்யூவி டைப்புன்றதுனால நம்ம ஒரு டால் ஸ்டாண்ட் பொசிஷனில் உட்காந்துருக்கோம். அதேமாரி இந்த காரோட வியூவிங் ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குது.
இந்த காரோட போனட் பார்த்தீங்கன்னா ஒரு 60% நமக்கு தெரியுதுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம சிட்டி ஸ்கூல்லாம் ஓட்டும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போனட் தெரியுறது. புதுசாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு ஆடட் போனஸ் தான். அதேமாரி சீட்ஸுமே நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு பக்கெட் சீட்டு டைப்பான விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. அதேமாதிரி வென்டிலேட்டட் ஷீட்ஸுமே யூஸ் பண்ணி பார்த்தேன். ப்ரீமியம் கார் அளவுக்கு ஏர் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு டீசெண்டான ஏர் ஃப்ளோ தான் இருக்குது. அதேமாதிரி ஏ பில்லர் வந்து இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி மறைக்காத மாதிரி டிசைன் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. 5% வியூவிங் ஆங்கிளை இந்த ஏ பில்லர் கண்டிப்பாக மறைக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது பஞ்ச்லேயே வந்து வியூவிங் ஆங்கிள் ஃப்ரண்ட்டில் சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் அதை மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த காருக்கு சேஃப்டியில் ஒரு 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. ஓகே. அதேமாதிரி என்கிட்ட வந்து பர்சனலாக 5 ஸ்டார் நான் எதுக்கு கொடுப்பேன்னா இந்த காரோட ஸ்டேரிங் ஃபீட்பேக்கு இந்த ஸ்டேரிங்க்கு தான். ஸோ ரொம்ப ப்ரிசைஸ்டாக சூப்பராக இருக்குது. நம்ம எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணுற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 வீலரை கட் பண்ணி ஓட்டுறோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேரிங் சூப்பராக இருக்குது. லோ ஸ்பீட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அதேமாரி ஹை ஸ்பீட் போகும்போது கிராஜுவலாக அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. மாருதி கார்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது எவிடெண்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு 40 வரையுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆகும். பட் இந்த காரில் வந்து பவர் ஸ்டேரிங் வந்து லீனியராக பவர் ஏறுது. ஸ்டேரிங் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் 5 out of 5 சூப்பராக இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா ஆஃப் ரோடில் அந்த ஃபீட்பேக்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. ஒரு 30-40 லட்ச ரூபா காரில் ஸ்டேரிங் ஃபீட்பேக் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு 15 லட்ச ரூபா காரில் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இந்த காரில் ஸ்டேரிங் ஃபீட்பேக் இவ்வளோ சூப்பராக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதோட பாடி ஸ்ட்ரக்சர் தான். அதாவது இந்த காரை வந்து டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் ரோவரோட டிசைனை ஒரு கான்செப்டாக வச்சு தான் இந்த காரோட பாடி எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாடி ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கொடுக்குது. இந்த காரு ஹை ஸ்பீட்லேயும் சரி லோ ஸ்பீட்லேயும் சரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்போது சூப்பர் ஸ்டேபிளாக இருக்குது. காரணம் இந்த காரில் இருக்க ஏரோடைனமிக்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் பிரச்சனை என்னென்னா இந்த கார் வந்து ஒரு எஸ்யூவி. அதை எப்பயுமே நம்ம ட்ரைவ் பண்ணும்போது மண்டையில் வச்சுக்கணும். எஸ்யூவியில் ஒரு 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்பீடில் நம்ம டேர்ன்ஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். முக்கியமாக ஹில்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது ரோல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கம்பேர் டு செடான். ஆனால் நம்ம ஊரில் இருக்க பிரச்சனையே வந்து இந்த ரோட்ஸ் தான் பயங்கர மோசமாக இருக்கும். மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாதி ரோடே இருக்காது. அந்த நேரத்தில் நம்ம நெக்ஸான் வச்சுருந்தோன்னா நீங்கள் பெருசாக கவலைப்படாமல் சூப்பராக ட்ரைவ் பண்ணிட்டு போயிடலாம். அதேமாதிரி ஸ்பீட் பிரேக்கரை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் போடுறவனுக்கு மண்டையில் மூளையே இருக்காது. ஸ்பீட் பிரேக்கர்ன்றது ஒரு 10 mm இல்லை 20 mm வச்சு பில்ட் பண்ணலாம். ஆனால் இவனுங்க திருப்பதி மலை மாதிரி போட்டிருப்பானுங்க. இதனால் வந்து சிடான் கார்ஸு 4 பேர் ஃபுல் லோடில் போகும்போது கண்டிப்பாக டங்குன்னு தட்டி அந்த ஸ்பீட் பிரேக்கர்லேயே மாட்டிக்கும். பட் நம்ம நெக்ஸான் வச்சுருக்கிறதுனால எந்த ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் கவலைப்படாமல் ட்ரைவ் பண்ண முடியுது. நெக்ஸானோட சஸ்பென்ஷனை சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா ஹை ஸ்பீட்ஸில் அடிக்குவேட்டான ஸ்டிஃப்னஸ் இருக்குது. நம்ம லோ ஸ்பீட்ஸில் ட்ரைவ் பண்ணும் போது பேட் பேச்சஸ் ரோட்ஸில் நல்ல ஷாக் அப்சர்வ் பண்ணுது. ஆஃப் ரோட்ஸ்லையுமே சஸ்பென்ஷனு கீழே அண்டர் சேசிஸ் தட்ட விடாமல் காப்பாற்றுது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 இதுலேயுமே சஸ்பென்ஷன் சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து நம்ம லாங் ட்ரைவ் போகும்போதெல்லாம் ரொம்ப டயர்ட்னஸ் ஃபீல் பண்ண மாட்டோம். அடுத்து இந்த காரோட பிரேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தோணலாம் ரியரில் ட்ரம் பிரேக் கொடுக்கறது பிரச்சனை அப்படின்னு நமக்கு தோணலாம். பட் ரியரில் ட்ரம் பிரேக் கொடுக்கறது ஒரு நல்ல பாசிட்டிவ் தான். ஏன்னா நம்ம பிரேக்கிங் பண்ணும்போது ஒரு 70% பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட்டில் தான் நடக்கும். ரியர் வெறும் 30% தான் நடக்கும். ஸோ ரியரில் ட்ரம் கொடுக்கறதுல எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி இந்த காரில் ஏபிஎஸ் இபிடி ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போதும் சூப்பராக இருக்குது. ஏபிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 போய் நம்ம பிரேக் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தான பிரேக் கொடுக்குது. ஆக்சுவலாக ஏபிஎஸ்சில் கிளச்சு பிரேக்கு ஆக்சிலேட்டர் இந்த 3மே வந்து இந்த காரில் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த காரோட ஏசியை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.
டிரைவர் கோ பேசஞ்சர் 2 பேருக்குமே வந்து சூப்பராக ஏசி ப்ளோ வருது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கோம் ஓகே. அண்டு ரியரில் பார்த்தோன்னா ரியரில் கீழே ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் ஏசி வெண்ட்டை வந்து டாப்லேயோ இல்லை சைட் போர்ஷனில் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா இன்னும் ஏசி வந்து பெட்டராக கிடச்சிருக்கும். பட் ஓவராலாக பார்க்கணுன்னா ஏசி நல்லாவே இருக்குது. பொதுவாகவே எஸ்யூவினா 4 வீல் டிரைவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆல் வீல் டிரைவ், அட்லீஸ்ட்டு வந்து ரியர் வீல் டிரைவாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் நெக்ஸானில் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கார் வந்து இன்க்ளைன்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோன்னு ஒரு டவுட் இருந்தது. ஸோ நம்ம ஒரு இன்க்ளைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளைனான ரோட்டில் நம்ம ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். இன்க்ளைனுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. இது மோர் ஆஃப் ஒரு ப்ராக்டிக்கல் காரு. இது ஒரு கம்ப்ளீட் எஸ்யூவியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஒரு டே டு டே லைஃபு நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு ஒரு சூப்பரான கார் ஆக்சுவலாக. இந்த காரோட ரியல் டைம் மைலேஜ் பார்த்தோன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 12 to 14 அந்த மாதிரி கிடைக்குதான். ஆனால் ஹைவேஸ் போயிட்டோன்னா கிட்டத்தட்ட 18லேருந்து 20 வரையும் நம்ம டிரைவிங்கை பொறுத்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் நண்பர் சொல்கிறான். அவன் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக இந்த நெக்ஸான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஓவராலாக இந்த காரோட ஃபீட்பேக் என்ன சொன்னான்னா சூப்பராக இருக்குது. அதேமாரி நான் அவன்கிட்ட வந்து கேட்டது வந்து இந்த டாட்டாவில் இருக்க சர்வீஸை பற்றி. ஸோ அவன் எனக்கு சொன்னது வந்து அவன் வந்து வேலூரில் இருக்கான். அந்த இடத்துல சர்வீஸ் வந்து சூப்பராக பண்ணி தராங்களாம். இந்த காரு யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா ஒரு 4 மெம்பர்ஸ் ப்ளஸ் ஒரு கிட் இருக்க ஃபேமிலிக்கு சூப்பராக செட் ஆகும். அதேமாரி இந்த காரில் இருக்க பூட் ஸ்பேஸுமே நல்லா பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு செடான் அளவுக்கு இருக்குது. ஸோ லக்கேஜ் கேரிங் கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஆப்டான காரு. பட் இந்த காருக்கு யாருக்கு செட் ஆகாதுன்னா மைலேஜ் தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கார் வந்து கொஞ்சம் டவுட்டு தான் உங்கள் செக்மெண்ட்குள்ளே வர்றது. ஏன்னா இந்த கார் மைலேஜ் வந்து நம்ம டிரைவிங்கை பொறுத்து தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் டாடா நெக்ஸான் வெர்சஸ் XUV 300 போடுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான நாளில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் அஷ்வந்த்.